என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்னைக்கு 28/12/2024 சனிக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை புதுவிதமான தலைப்புகளில் ஆன்லைன் அஸ்ட்ரோ எஸ்கே அகாடமி வழங்கும் இலவச கோகுல் மீட்டிங். சரிங்களா? என் பெயர் எம் சக்திவேல் ப்ளஸ் வெள்ளக்கோவில், நாடி ஜோதிட ஆசிரியர் மற்றும் ஜோதிடர், வாஸ்து, நியூமராலஜி, அது என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இருக்கிறது அதை விட்டுடுங்க, வேண்டாம், அவ்வளோதான், போதும். சரிங்களா? இன்றைக்கி என்ன தலைப்பில் போட்டிருக்கு அப்படின்னா, ரிஷபராசிகளின் வாழ்க்கை முறைகள் என்னென்ன, எப்படி ரிஷப ராசி ப்ளஸ் ரிஷப லக்கினம் ரெண்டை பற்றியுமே பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி அதை பற்றி பார்க்குறதா தான் இன்றைக்கி தலைப்பு. சரிங்க, சரி. முதல்ல இங்கே எத்தனையோ பெரியோர்கள், சான்றோர்கள், சகோதர சகோதரிகள், குருமார்கள், நண்பர்கள் உங்களுடைய கடமைகளை எடுத்து வைத்துவிட்டு 1 மணி நேரம் நீங்கள் இதற்காக வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள் முதல்ல. சரிங்களா? ஏன் இந்த நாடி ஜோதிடத்தில் நாம் இதை ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம்? என்ன சார், பலவிதமான ஜோதிட முறைகள் இருக்கிறது, நாடி ஜோதிடத்தை மட்டும் ஏன் சிறப்பாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. நாடி ஜோதிடம், பிருகுநந்தி நாடி ஜோதிடம்ங்கிறது இன்றைக்கி வந்தது. பராசரர், இந்த மாதிரி பலவிதமான அமைப்புகள் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் இதை மட்டும் ஏன் பிடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ரொம்ப தெளிவாக, ரொம்ப அருமையாக நாம் பார்க்கின்ற போது ஜாதகத்திலே பலவிதமான கருத்துக்களை நம்மால் சொல்ல முடியும் என்றால் அது நாடி ஜோதிடத்தில் பாசிபிலிட்டி உண்டு. ரொம்ப தெளிவாக சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், ஒன்றுமே இல்லை. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கிரக காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாவங்கள் இருக்கிறது என்றால், பாவங்கள் என்பது எங்கே இருக்கிறது? வானமண்டலத்தில் பாவங்கள் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. பாவங்கள்ங்கிறது லக்னம் எங்கே விழுகிறதோ அதை அடிப்படையாக கொண்டு நாம் கணித்து கொள்வது. நம்ம ஒரு வட்டம் வச்சுருக்கோம், அந்த வட்டத்தை வச்சு பாவத்தை கணிச்சுக்கிறோம். ராசிகள் தான் மேலே இருக்குது, ராசிகள் தான் மேலே இருக்கே தவிர பாவங்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் நகர்வுகள் என்பது கிரகங்களுக்கு தான், ராசிகளுக்கு அல்ல. மேஷராசி நகர்ந்து ரிஷபத்துக்கு போக போகுதா? ரிஷபராசி நகர்ந்து மிதுனத்துக்கு போக போகிறதா? இல்லையே. சாதாரணமாக கிரகங்கள் தான் நகர்ந்து போகிறது, அது சுற்றுவட்ட பாதையில். இது நமக்கு தெரிஞ்சது. அதே போல் ஒரு கிரகம் மட்டும் ஒரு பலன்களை கொடுப்பதில்லை. ஏன்னா ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு எண்ணம் தான், ஒரு சிந்தனை தான், ஒரு கற்பனை தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பலவிதமான எண்ண ஓட்டங்கள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான அனுபவங்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு காரகிரகம் ஒரு பலனை கொடுக்கறது அப்படிங்கிறதே இல்லை. பலவிதமான கிரகங்களின் கூட்டு விளைவு தான் ஒரு ஜாதகத்தில் நடக்கின்ற இம்பேக்ட், அதாவது மாற்றங்கள். எல்லாமே பலவிதமான கிரகங்கள் சேரணும். ஒரு கிரகத்தால் மட்டும் ஒன்றுமே பண்ணிட முடியாது. முதல்ல அதை நாம் புரிஞ்சுக்கிறோம். நாடியில் ஏன் பியூட்டி நாம் சொல்கிறோம்? என்ன சார், நாடியில் எப்படி நம்ம சொல்கிறோம்? அதை உதாரணமாக நாடியில் நாம் லக்னத்தை எடுக்கவே இல்லை, லக்னத்தை எடுக்கிறதே இல்லை, லக்னத்தை எடுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி சார் பலன் சொல்கிறது? பாவங்கள் இல்லாமல் எப்படி சொல்கிறது? ஒன்றுமே புரியலையே. கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லை சார். சாதாரணமாக பாருங்கள்,
ஒரு சின்ன ஒரு விஷயம். குரு சுக்கிரனை அணுகுகிறது. குரு சுக்கிரனை அணுகினால் என்ன வருது? குருவும் சுக்கிரனும், சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் குருவுக்கு வருகிறது, குருவின் காரகத்துவங்கள் சுக்கிரனுக்கு வருகிறது. இவ்வளவுதான் தியரி. அப்போ அந்த குரு என்பவர் ஜாதகர் அந்த சுக்கிரனை அணுகுவதால், தொடர்பு கொள்வதால் என்ன ஆகுது? அந்த ஜாதகர் மென்மையானவர், இனிமையானவர், அன்பானவர், பிரியமுள்ளவர், அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர், அவரிடம் பொருளாதாரம் இருக்கிறது, ரகசிய அறிவுகள் இருக்கிறது, நல்ல நாலேஜிபிள், இப்படி பலவிதமான கருத்துக்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படின்னா அந்த குருக்கிட்ட வந்தாச்சு. சரி, சுக்கிரன்னா யார் சார்? சுக்கிரன்னா மனைவி. அப்போ அந்த குருவுடைய காரகத்துவம் அந்த மனைவிக்கு ஏற்றுங்க. சுக்கிரன் குரு இப்படி வச்சுக்குவோம். மனைவி அன்பானவர், பண்பானவர், ஒரு குருவை போன்றவர், ஒரு ஆசிரியரை போன்றவர், அனைவரிடத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் ரொம்ப தெளிவாக பழகக்கூடிய ஒரு நபர், எல்லோருக்கும் எல்லா விதமான ஆலோசனைகளும் நமக்கு எடுத்துரைப்பார் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இந்த நாடி ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரியாத இருக்குமான்னு இங்கே நிறைய பேர் எல்லாம் படிக்கிற மாணவர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். புதிதாக வந்தவங்களுக்கு மற்றும் இது ஒரு உபயோகமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன செய்தி. இந்த நாடி ஜோதிடத்தை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிட்டு தானே நம்ம அதுக்குள்ளே போகணும். இதோடைய சிறப்பு சொல்லாமல் போகக்கூடாது, ரைட்டுங்களா? அதனால் இதுதான் விஷயம். இப்போ நம்ம டைரெக்டாக ரிஷபராசிக்கு வந்துடுவோம். வந்தாச்சு. ரிஷப ராசி ப்ளஸ் ரிஷப லக்னம். என்ன சார் இப்போ தான் லக்கணம் இல்லை நீங்கள், அப்போ ராசி லக்கணம் இருக்குது? இல்லை, பொதுவாக லக்கணம் இல்லைன்னா லக்கணம் தேவையில்லைன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எந்த முறையில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் ரிஷபம்ங்கிற அந்த தன்மை மாறப்போவதில்லை. பொதுவாக ரிஷபம் என்பது என்ன? ரிஷப ராசி என்பது என்ன சிம்பிளாக குறிக்கிறது? அதில் பார்த்தீங்கன்னா மாட்டுடைய உருவப்படத்தை போட்டிருக்காங்க. அந்த மாட்டுடைய உருவப்படத்தை போட்டிருக்கிறதால என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண வராங்க? ஒன்றுமே புரியலையே. பொதுவாக மாடுங்கிறது சார் தாய்ப்பாசம் மிகுந்ததுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? தாய்ப்பாசம் மிகுந்தது. ரிஷப ராசி ரிஷப லக்னம் யாராக இருந்தாலும் தாய்ப்பாசம் மிகுந்தவர், அன்பானவர், கனிவானவர், அதிகமான நண்பர்கள் இருக்கும் அவரிடத்தில். அன்பானவர், கனிவானவர், அவர்களிடத்திலே நிறைய நண்பர்களும் இருக்கிறது. பொருளாதார உயர்வும் உண்டு, வளர்ச்சியும் உண்டு. அதான் கொஞ்சம் சாப்பாடுனாலும் அந்த நாக்குக்கு ருசியாக சாப்பிடக்கூடியவங்க ரிஷப ராசி ப்ளஸ் ரிஷப லக்கினக்காரர்கள். கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் சார், நல்லா இருக்கணும். சுவை, அறுசுவை உணவுகளை விரும்பி சாப்பிடுவாருன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ரிஷப ராசி என்பது ஸ்திர ராசியாக வருகிறது. எதையும் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அது என்ன ஏது என்னங்கிறத கண்டுபிடிக்காத விடவே மாட்டாங்க. இந்த ஆராய்ச்சி குணம் அதிகமாக இருக்கும். இவங்க அதிகமாக பெண்களிடத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம், அல்லது இவங்களை சுற்றி எப்பொழுதும் பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். உதாரணமாக வேலையே செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி எந்நேரமும் ஒரு கூட்டம், ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்திலோ அல்லது ஒரு நிறுவனங்களிலோ பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு முறைகள் இருக்கிறது. இவங்களுடைய வீட்டின் அருகில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏடிஎம் இருக்கலாம், ஒரு பேங்க் இருக்கலாம், அல்லது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தின்படி ஒரு பெண்கள் ஹாஸ்டல் இருக்கலாம். அதிகமான பெண்கள் இருப்பாங்க உங்கள் வீட்டை சுற்றி கூட. நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல்லலாம். மாட்டு தொழுவுங்கிறது நம்ம ரிஷபந்தான். ஆடு மாடுகளை பராமரித்த குடும்பம் வர்க்கம் சொல்லலாம். ஆடு மாடுகளை பராமரித்த குடும்பம் வர்க்கம் அப்படின்னு கூட ரிஷபத்தை சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நீக்கப்படாத விதி. ரிஷபத்தில் ஒரு குழந்தை அவதரித்தால்
நட்சத்திரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரிஷபராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அல்லது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது என்றால் அந்த மாதிரி. அதே போல் ரிஷப ராசி ரிஷப லக்னம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து அதிகமாக வெளியில் போகிறாங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, இது மாதிரி நிறைய போயிடுவாங்க. எங்கெங்கேயும் சுற்றி பல வீடுகள் பல இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் இருக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க. எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்துடுவாங்க. சொந்த ஊர்லேயே ஒன்று வீட்டை கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ரிஷபராசியை நாம் சொல்லலாம். ஏன் பாசம்னு நம்ம சொல்கிறோம்? தாய்ப்பாசம் மிகுந்தவர்னு சொல்கிறோம். என்ன சார் தாய்ப்பாசத்துக்கும் ரிஷபத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, ரிஷபத்திலே சந்திரன் உச்சம். நிச்சயமாக அந்த ரிஷபராசியில் பிறந்திருந்தால் ஒரு குழந்தை தாய்ப்பாசம் மிகுதியாக அதிகமாக இருக்கும், காணப்படும், டெஃபினட்டாக இருக்கும். புரியுதுங்களா? பொதுவாக ரிஷப லக்னம் ரிஷப ராசி பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமியார் சண்டை வருதான்னு பாருங்க. முதல்ல மாமியார் பிரச்சனை, அந்த பொசசிவ், உங்கள் பேரில் மட்டும் ஒரு வெறுப்பு. நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறல, நான் வாழ்கிறப்போ நான் ஒரு பெண்ணாக திருமணம் செய்து அடியெடுத்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது எனக்கு கிடைக்காத பலன்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்ற உதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மனைவி என்பவர் கழுத்து புருஷன், அம்மா என்பவர் வயிற்று புருஷன் சொல்லுவாங்க. வயிறு வழியாக வந்ததால் தன் குழந்தையை அவர் வயிற்று புருஷன், அந்த குழந்தையை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க குழந்தை மேலே ரொம்ப பெரியவும் பற்றும் அதிக அரவணைப்பு அப்படின்னு அந்த ரிஷபத்தை சொல்லலாம். அவங்க பேசுகிற பேச்சு, கனிவான வார்த்தைகள், இது எல்லாமே வந்து ஒரு தாயார, ஒரு தாய்மையை குளிர வைத்து விடுகிறது. சரிங்களா? ரொம்ப மென்மையாக பேசி அதை எதோ பேசி மாயாஜாலம் பண்ணி அம்மாவை கைக்குள்ள வச்சுக்குவாங்க. அந்த குழந்தைய அவ்வளவு சூப்பராக பேசுவாங்க. அது அந்த ரிஷபம். பொதுவாக இந்த மாமியார் மருமகள் சண்டை ஏன் வருது, என்ன வருது? உதாரணமாக ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குது சார், அல்லது ரிஷபத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிஷப ராசி சந்திரன் இருந்தால், சுக்கிரன் இருந்தால், அங்கே ஒரு ஆட்சி வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், மாமியார் மருமகள் பிரச்சனை வந்துடும். அதாவது வந்து சார் எப்பவுமே வந்து பெண்கள் வந்து பேசாமல் இருக்கவே முடியாது. அவங்கள தினம் ஒரு 10,000 வார்த்தையாவது அவங்க பேசி ஆகணும். அண்ணன், தம்பி, மாமா, மச்சன், குழந்தை, கூட்டாளி, எல்லாத்துக்கிட்டும் யாராவது ஒருத்தர், ஃப்ரெண்டு, அம்மா, அப்பா, யார்கிட்டையா ஒருத்தர் பேசி ஆகணும். ஆனால் ஆண்கள் என்பவர்கள், ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பெண்கள் அதிகமாக குகையிலே வாழப்பட்டவர்கள். ஆதி காலத்தில் பண்டைய கால முறைகளில் பெண்கள் குகையிலே தான் இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். வீட்டிலே இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு குகை. பழைய காலங்களில் வீடு எங்கே இருக்குது? குகை தானே. அதனால் அவங்க பேசுகிறதுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க, வேட்டையாட போயிடுவாங்க. வேகமாக சுவாசம் மூச்சு காற்று விட்டால் கூட விலங்கு தப்பிச்சு ஓடிடும். அப்போ ஆண்கள் மௌனமாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதனால தான் ஆண்கள் அதிகமாக பேசுகிறதே இல்லை, ஊமையாகவே இருக்கிறாங்க. அதிகபட்சம் ஆண்கள் ஊமையாகவே இருப்பாங்க, அமைதி. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, நல்லா பேசணும். அவங்கள பொறுத்த மட்டும் மனம் விட்டு பேசிடுவாங்க, மனசில் எந்த கவலைகளும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் கூட இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். அதிகமான அந்த ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும், பெண்களுக்கு ரொம்ப கம்மி. காரணம் என்ன? மனசில் அவங்க எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஓப்பன் நீட்டாக சொல்லிவிடுவாங்க. இதுதான் இப்படி தான். அது நண்பர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரங்க எதை வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணியே தீருவாங்க. அவங்க உண்மையில் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நண்பர்கள் மீது ரொம்ப அதீத பற்றும் பாசமும் நிறைந்த அந்த நட்புக்காக ரொம்ப எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போகலான்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரிங்டோனை மாற்றிடணும். என்ன சார் மாற்றுறது? பசு கத்துறது தான் உங்கள் ரிங்டோனு, அதுதான் உங்கள் ரிங்டோனு சார். அவ்வளோதான். நீங்கள் வச்சு பாருங்களேன், வெரிஃபை பண்ணி பாருங்கள்.
என்ன சார் ஒரு ரிங்டோன் மாறுறதால என்ன மாறப்போகுது? நல்லது நடக்கும் சார். ஏதோ ஒரு நல்லதாவது நடக்கட்டுமே. உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவேன்னு நான் பேச வரல. ஒரு சின்ன நல்லது, ஒரு 0.1% நடக்கட்டுமே. அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது தானே. ரிஷவராசி அன்பர்கள், உங்களுடைய ரிங்டோன் தாய்மையை சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த அம்மான்ற கத்துற அந்த பசு, அந்த கோமாதா வச்சுக்கணும். வீட்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது அந்த கோமாதா கன்றுடன் பசு இருக்கும். பிராஸ்லே கிடைக்கும், பீங்கானில் கிடைக்கும். அதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் வச்சுக்கணும். எங்கே சார் வச்சுக்கிறது? உங்களுடைய ஹாலில் வச்சுக்கலாம், சமையல் அறையில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. பிராஸில் கிடைக்கும், கன்றுடன் பசு. காமதேனு வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் சார். ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தலைவிதி மற்றும் எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடியது இந்த காமதேனு வழிபாட்டில் இருக்குது. காமதேனு வழிபாடு. இப்போ காமதேனு வழிபட்ட ஸ்தலம்னு ஒன்று இருக்குது, பழனி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்படி ஒரு அற்புதமான ராசி தான் ரிஷபம். ரிஷப ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கார கிரகம் செல்வத்தோடு இருக்கும் சார். எல்லாத்துக்கிட்டையும் 10 ரூபா இருக்குன்னா இவங்கள்கிட்ட 5 ரூபாயாவது இருக்கும் சார். மாறாது, கட்டாயம் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் 10 ரூபா இருக்கட்டும், இவங்கள்ட்ட 5 ரூபாயாவது இருக்கும். அதுதான் இந்த ராசியுடைய மிகப்பெரிய ஹைலைட். வாக்கு, அந்த வாக்கு, அந்த வார்த்தைகள் நம்மளை ரொம்ப உருகிற மாதிரி, இலகிய மனம் படைத்தவர்கள், இலகிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் பேசிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி ரொம்ப 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 நல்லது. ரிங்டோன் ஒன்று சொன்னேன், ப்ளஸ் அந்த காமதேனு வழிபாடு, அதை நீங்கள் இது பண்ணணும். ரிஷபராசி என்றாலே அஷ்டலட்சுமி வழிபாடு அவசியம். அஷ்டலட்சுமி கோவில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கட்டாயம் அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய படமே அஷ்டலட்சுமி. 8 விதமான லட்சுமிகளும் ஒரே படத்தில் குடிகொண்டுள்ள ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கடையெல்லாம் எங்கேயும் வாங்காதீங்க. கும்பகோணம் ஒரு தடவை போங்க, பூந்தோட்டம்னு நினைக்கிறேன். அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், படம் வாங்கிட்டு வீட்டில் வைங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி உங்கள் பொருளாதாரம் எங்கே வைக்கணும்னு நல்லா கவனிங்க. எங்கே வைக்கணுங்கிறது ஒன்று உங்கள் பூஜா ரூம். பூஜா ரூமுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அல்லது உங்களுடைய சமையல் அறை. அஷ்டலட்சுமி படம். சுக்கிரனுடைய ஆட்சி செய்யக்கூடிய இடமே சமையல் அறை சார். அதில் நீங்கள் வச்சுக்கலாம், தப்பில்லை சார். நீங்கள் ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி பிராமணர் சமுதாயத்தில் குளிச்சுட்டு தான் அந்த சமையல் அறைக்குள்ளே நுழையிறாங்க. அவ்வளவு ஆச்சாரமாக அந்த சமைக்க போகும்போது ரொம்ப உன்னதமாக போகிறாங்க. இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன். பழைய காலங்களில் இது எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் மற்ற சமையல் வேலை, மற்றது எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு இந்த ரிஷபராசிக்காரங்க, உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும் இல்லையா? சுக்கிர தசை நடக்குது இல்லையா? அப்போ சுக்கிர தசை நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அஷ்டலட்சுமி வழிபாடு. கிராமப்புறங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பசு அல்லது கன்று வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ஒன்று, இன்றைக்கி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாமே டவுனுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா இது டவுன் ராசி. ரிஷபராசி கிராமத்தில் இருக்கும், டவுனில் இருக்க ரெண்டு தன்மைகளும் ரிஷபத்துக்கிட்ட இருக்குது. ஒன்று மட்டும் இல்லை, 2 டேலண்ட் சார். அங்கேயும் இருக்க முடியும், இங்கேயும் இருக்க முடியும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம். புரியுதுங்களா? 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா க்ளீனாக பண்ணிவிடுவாங்க, கனகச்சிதமாக பண்ணிவிடுவாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுல இவங்க பெரிய ஆள். எல்லாத்தையும் நல்லா ஒருங்கிணைப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரிஷபத்துடைய தன்மைகள் நிறைய இருக்குது. சரி, இவங்க என்ன எண்கள் பயன்படுத்தலாம்? நியூமராலஜி 4ஆம் நம்பர் பயன்படுத்தலாம், 2ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். வேறு என்ன சார் வேணும்?
6ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. 2ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 6ஆம் நம்பர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு முறை. எதுக்குங்க? ரிஷபராசிக்கு, ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நான் பேசிட்டு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுலேருந்து சில விஷயங்களை சொல்லுவோம். சொல்லுங்கள் சாந்தகுமாரி அம்மா. நீங்கள் ஏதோ மியூட் எடுத்தீங்க. சாந்தகுமாரி அம்மா இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. வேறு யாருக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்கள் சார். ரிஷபத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது? மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க ஐயா. நான் ரிஷபராசி தாங்க ஐயா. ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். தாய் அம்மா ரொம்ப பாசம் அதிகம். எனக்கும் தாய்மா ரொம்ப பாசம் அதிகம். எங்க அப்பாங்க சிறு வயசுல இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் இப்ப தற்காலிகமா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப பாசப்பிணிப்போட வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா நான் ஆம்பளையா இருக்கிறதுனால மாமியாருக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமே பெருசா சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே கொஞ்சம் ஈவிரக்கப்பட்ட நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்தாங்க. இறந்து ஏமாந்தது தான் மிச்சம். ஏமாற்றம் தான். அது ரிஷபராசினால ஏமாற்றம் தான். கொடுத்தா திரும்ப வராது. ஆமா, நிறைய பேர் வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லும் போது அந்த பரிதாபத்தை பார்த்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம். அது 100க்கு 110% விட்டு வருதுங்கய்யா. நன்றிங்கய்யா. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அளித்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க ஐயா. என் பேரு ரிஷபராசி தாங்க ஐயா. சரிங்கம்மா. நீங்க சொன்ன அத்தனை கரெக்டா இருக்குங்க. அவ இப்பவே 4 வயசு தான் ஆச்சுங்க. ஆனா எல்லாத்துக்கும் அவன் தான் சாப்பாடு போடுவாங்க. நாங்க எல்லாம் மொத்தமா உட்காந்தா. அதே மாதிரி காசு கையில வச்சுட்டே இருப்பாங்க ஐயா. எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கி காசு பத்திரமா இப்படி வச்சு பழகி இருக்குதுங்க. நல்லா படிப்பானுங்க ஐயா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்பவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காங்க இப்பவே. நீங்க சொன்ன அனைத்து காகத்தும் கரெக்டா இருக்குங்க ஐயா. உனக்கு வேற என்னங்க? வேற யாருக்கு என்ன சார்? சும்மா நீங்க பொதுவான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க பேசலாம். இந்த ரிஷபராசியை பற்றி நீங்க பேசணும்னாலும் பேசலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுறது ஒன்றும் கேட்கலைங்க ஐயா. ரொம்ப லோவா இருக்கு. பேசுங்க ஐயா. பரவாயில்லாம கேக்குது. சொல்லுங்க ஐயா. ரிஷபராசி எப்பயுமே வந்து அம்மாவுக்கு முதல் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 2வது அவங்க மேல பாசம் வந்து நல்லா வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவுக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்க அம்மா 30 வருஷத்துக்கு
இன்னைக்கு வரைக்கும் அம்மாவை வந்து டெய்லி கும்பிடாம ஆ அம்மாவை கும்பிடாம இங்கேயும் ஃபாலோ பண்றோம். தினசரி அம்மாவுடையது இல்லாம இருக்கணும். அப்படித்தான் இருக்கிறது. ரெண்டாவது நிறைய சென்னை ஏமாற்றி நிறைய பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்வது ஐயா ஒன்றுமே கேட்கல. இல்லைன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருந்தா அதை கழட்டிடுங்க. ஹெட்ஃபோனை கழட்டிட்டு டைரெக்டாக பேசுங்க. ஹெட்ஃபோன் எடுத்து பிடிங்கிருங்க. அப்ப இப்ப கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேட்குது, அருமையாக கேட்குது. ஐயா இப்ப அது பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள்லாம் இப்படிதான் நாங்க இது பண்ணிருக்கிறோம். நிறைய சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப அம்மா வந்து கிட்டத்தட்ட தவறி 30 வருஷம் ஆகி இன்னும் அம்மாவை வந்து டெய்லி நாங்க இது பண்ணாம ப்ரேயர் பண்ணாம போக மாட்டோம். இப்படிதான் அதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. சரிங்க. ஆமா. ஆனா ரிஷபராசி சேவைக்கு மட்டுமே போகுது, என்ன காரணம் ஐயா? ஐயா ரிஷபம் வந்து சேவைக்காகவே இருக்கிறதா? ஆமாங்க ஐயா. அதான் ரிஷபத்துடைய தன்மையே. ரிஷபத்துடைய தன்மையை என்ன பண்றது? சேவை தான். அது கொடுத்தா திரும்ப வராது. அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், திரும்ப அவங்க வந்து கேட்கவும் மாட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதாவது இன்னொன்னு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த ரிஷபத்துக்கிட்ட ஜாஸ்தி. சரிங்க. ஃபிளெக்சிபிலிட்டி, நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா இருப்பாங்க. கொஞ்சம் சுருக்குன்னு பேசுறதுக்கு யோசிப்பாங்க. சங்கடப்படுத்துற மாதிரி பேச மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். உண்மைங்க. ஆனா அதே போல அரசு அதிகாரிகள் யாரு தவறு பண்ணாலும் ரோட்ல எப்ப பார்த்து எந்த தவறு நடந்தாலும் அதை உடனடியா தட்டு கேட்டு அந்த தவறுகளை நிறைய திருத்த வச்சிருக்கிறோம் அரசு அதிகாரிகள். அதுலயும் அந்த இது யாருக்கும் இந்த பயப்படணும் அப்படிங்கிற இது கொஞ்சம் கூட இல்லை. இது வரைக்கும் உள்ளது இல்லை. ஆமாங்க. இது வரைக்கும் யாருக்கும் பயப்படணும் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லை. எந்த இதனாலும் தவறுனாலும் அதை அவங்க கிட்ட டைரக்டா எடுத்து போய் அதுக்கு முடிவு இது பண்ணாம கடைசி வரைக்கும் திரும்ப மாட்டோம். அந்த மாதிரிதான் இது பண்ணி செஞ்சிருக்கீங்க. இப்பயும் நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்குதுங்க. கருத்துக்கள். புதிய நண்பர்களுக்கு வணக்கம். காமதேனு நம்மிடம் வந்திருக்கிறது. நமக்கு தேவையானதை புதிய நபர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். தயக்கம் எதுவும் வேண்டாம். ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீங்க பேச ஆரம்பிச்சாலே தேவையானது கிடைச்சிடும். நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, கேட்டோம். சார் 2க்கு 11, அதனால நியூமராலஜில 2 எடுத்துக்கலாமா சார்? இல்ல சார், இப்போ 2ஆம் நம்பர் எடுத்தோம். கடகராசி, காலபுருஷனுக்கு 4, கடகத்துக்கு பாத்தீங்கன்னா 11 ரிஷபம், அதனால 2ஆம் நம்பர் எடுத்துக்கணுமா? ஆமா, அங்க உச்சம் பெறுது 2. ஆமா, அதனால ராகுவோட தன்மை அங்க இருக்கு. ஆமா, 4. சுக்கிரன் என்பது 6. நன்றி சார். சார் நியூமராலஜியை பொறுத்த மட்டும் ஒன்று சொல்றதோ, ஒரு விஷயத்தை பத்தி நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதோ, அதை பத்தில ஒரு பெரிய ஒரு இது இல்லை. நல்லா பேசிடலாம். ஆனா ஒருத்தருக்கு தீர்வு சொல்றதுல தான் அதுல சிக்கலே இருக்கு. புரியுது சார். புரியுதுங்களா?
இது ஒரு ஜென்ரல் சரி வேர்டு சரி உங்களுக்கு சொன்னது, ஒரு ம் ஜென்ரலாக வச்சுக்க வேண்டிய கருத்து. ஆனால் இதில் அவங்களுடைய டேட்டா பர்த்து இதெல்லாம் ம் வச்சுக்கிட்டு நிறைய மாறி போயிடும். ம் நான் எதையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன், ம் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு மணி ம் மாலையாக கோத்துருங்க, ம் எடுத்து கொடுங்க. அப்புறம் பாருங்க உங்களுடைய பேர் புகழ் நன்றி வரும். சார். ஆ நன்றி சார். ஆ அப்புறம் அம்மா அவங்க கேட்டாங்க, என்னவோ கேட்டிருந்தாங்க, ஆ சித்ரா சொல்லு. அதுக்கு பதில் சொல்லலாம். ஆமா சார். என்ன அதாவது கேட்டிருந்தாங்க? ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி. ஜோதிடத்தை பாத்தீங்கன்னா நம்ம கையாளுவதற்கு நமக்கு தெரியல அப்படின்னா ஒரு செயலை நம்ம விட்டு விலகலாம். அந்த செயல் மேல் நமக்கு அந்த பிடிப்போ இல்லைன்னா அதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்தை விட்டு விலகலாம். அது உண்மைத்தன்மையோட தான் இருக்கு. அதை கையாளும் தன்மை தான் நமக்கு இல்லை. அப்ப அந்த கையாளும் தன்மையை நம்ம வளர்த்து கொண்டோமானால் நம்ம ஜோதிடத்தை விட்டு விலகணும்ன்ற அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சார். நான் அந்த இடத்துக்கு இன்னும் நான் வரல. இல்லை பரவாயில்ல சார், நல்ல கருத்து. அதாவது என்ன விஷயம்னா, ஜெனரலாக சொல்லிக்கணும் அப்படின்னா, பார்க்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஜோதிடம் தாக்குமா, தாக்குதல் செய்யுமா, நிச்சயமாக தாக்குதல் பண்ணும், நிச்சயமாக தாக்குதல் பண்ணும். இப்போ ஜோதிடத்தை படிக்கும்போது உங்களை நீங்கள் எல்லாம் மாணவர்கள்னு வச்சுக்கோங்க, நானும் மாணவன் தான். வரும்போது என்ன சொல்லிடுறாங்க, ஜோதிடத்தில் நேர்மையாக இல்லைன்னா அது காலி பண்ணிடும், பிரச்சனை பண்ணிடுது, நிறைய சிக்கல் பண்ணிடுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் எத்தனை பேர் நேர்மையாக இருக்கிறாங்க இங்கே? இந்த கேள்வி யார்ட்டையாவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இந்த கேள்வி யார்கிட்டையுமே பதில் இருக்காது. புரியுதுங்களா? யார்கிட்டையுமே பதில் இருக்காது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கர்மாவோ அதை நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்குவதற்கு என்ன ரூட், அதை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி, வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஜோசியம். கர்மா இஸ் ஃபேக்ட். எல்லாமே கர்மாப்படி நடக்கும்னா அப்புறம் எதுக்கு சார் ஜோசியம் எங்களுக்கு? அப்புறம் எதுக்கு எங்களுக்கு அது தேவைப்படுது? அப்படி இல்லை சார். இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம், இந்த ஊருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. ஆனால் அதுக்கு ரூட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ரூட்டு தெரிஞ்சால் தானே போக முடியும். கர்மா நமக்கு போயே ஆகணும்னா டைரெக்டாக ரோட்டில் வண்டி விட்டால் போயிடுதா? இல்லையே, அதுக்கு ஒரு ரூட்டு வேணும். அப்போ நம்ம எப்பொழுதுமே ரூட்டு தெரிஞ்சுக்கிறதா இந்த அஸ்ட்ராலஜி. ஸோ இந்த அஸ்ட்ராலஜியால் அது வருது இது வருது அப்படிங்கிறது எல்லாமே மனதில் ஏற்படுகின்ற தாக்கங்கள், கருத்துக்கள். ஆனால் இன்னொன்று, இதையும் தாண்டி ஜாதகத்தில் இதனுடைய ரிஃப்ளெக்ட் இருக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்த மட்டிலும் இந்த ஜோதிடம் எப்படி பண்ணுது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் உள்ள நுழையும் போதே நிறைய விஷயங்களை சொல்கிறவங்களாம் ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. நிறைய பேர்களை நான் அணுகும்போது பார்க்கும்போது இந்த எச்சினி அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வருவாங்க. எச்சினி என்ன பண்ணும், காதில் சொல்லிடும் என்ன விஷயம் ஏதுங்கிறது இருக்குது. இன்னைக்கு கொல்லிமலை நீங்கள் போனீங்கன்னா ரெண்ட்டுக்கு விடுறாங்க, வாடகைக்கு விடுறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிடுது, ஒரு பீரியடில் அந்த ஜோசியரே பார்க்க முடியல. எங்கன்னு கேட்டால் கேன்சர் வந்துருச்சு, ஆளை காணோங்கிறாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல? ஸோ அஸ்ட்ராலஜியில் நேர்மை, எந்த தொழிலையும் நேர்மை, அஸ்ட்ராலஜியில் மட்டும் நேர்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் ஒரு நேர்மையை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2 பிரின்சிபல் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இன்றைக்கி ஒருத்தருக்கு உதவி செய்ய போகணும், இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பணம் சம்பாதிக்க போகணும். இந்த 2 பிரின்சிபல் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை தவிர்த்து எவனையாவது போடணும், எவனாவது இது பண்ணணும், தூக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களை தூக்கி வெளியே வீசிடும். இந்த பிரின்சிபலில் நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உளவியலில் வருகின்ற கருத்துக்கள். இது புரியுதுங்களா? இதெல்லாம் உளவியல். என்ன சார் உளவியல்ங்கிறீங்க, நீங்கள் ஜோசியமா? இது என்ன சார் இது? அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி, அவ்வளோதான் மேட்ரு. இந்த மென்டல் டிப்ரெஷன். ஜோதிடத்தில் கிரகங்கள் சரியில்லை என்றால் நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனை நிறைய வருது. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஜோசியர்கிட்ட போகிறோம். அதுதான் மென்டல் டிப்ரெஷன். ஒரு மனிதனுடைய மனநிலை என்னைக்கு களைகிறதோ அன்னைக்கு அவர் எடுத்துக்கிட்ட கொள்கையிலிருந்து சற்று நிலை தடுமாறுகிறார்னு அர்த்தம். இவ்வளோதான் சார் விஷயம்.
இதான் ஜோசியத்தில் இருக்கின்ற கருத்துக்கள். புரியுதுங்களா? புரியுது சார். ம். வேற கேள்விக்கு வந்துருங்க. நிறைய கேள்விகள் இருக்கு ஜோதிஷயத்துல, அதுக்கெல்லாம் ஐயா வந்துடலாம். அவங்க வந்து அவங்கள ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாருங்களா ஐயா? அவங்க என்னங்க? குருநாதர் வந்து நீ இனிமேல் ஜோசியத்தை தொட வேண்டாம்னு அதனாலதான் சொல்லிட்டாங்களா ஐயா உங்களுக்கு? அது எங்க மாமாக்கு. யாருக்கு? இல்ல, ஜாதகத்துல சரி இருந்துக்கலாம். இது ஒத்து வராது, இதனால சரி பலன் சரிங்க இல்லைன்னு அத சொல்லிட்டு இருப்பாங்க. அது சரிங்க விட்டுருங்க. சரிங்க. புரிஞ்சுதுங்க ஐயா புரியுதா புரிஞ்சுதுங்க புரியலீங்களா? ஐயா. அவ்வளவுதான். நீங்க சாதாரணமா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு ஒரு பிரசனம் போட்டு விட்டீங்கன்னா வேலை ஆமா முடிஞ்சது. அதுலயே எல்லா ஆமாங்க கேள்விகளுக்கும் ஐயா. பதில் இருக்கிறது. புரிஞ்சுதுங்க புரியுதா புரிஞ்சுதுங்க. புரியலீங்களாம்மா? சரிங்க இவ்வளவுதான் சரிங்க. விஷயம். நன்றிங்க. நன்றி. வேற யாருக்கு என்ன சந்தேகம் சார்? ஐயா அது எப்படியா தெரிஞ்சுக்கிறது? நமக்கு நாளைக்கு நமக்கு வந்து இது பிரயோஜனமா இது பிரயோஜனம் இல்லையான்றது நம்ம எப்படியா தெரிஞ்சுக்கிறது? சனி தானே சார், சனி தானே பிராப்த சரிங்கய்யா. கர்மா, அதான பிராப்தம். இல்ல சொல்றது புரியலையா? புரியுதா? இல்ல எப்படி எனக்கு புரியலையா அது? என்ன இது? சனி தானே சரிங்கய்யா. பிராப்த கர்மா, சனிதான் பிராப்த கர்மா. பிராப்தம் என்ன நம்ம என்ன அனுபவிக்க போறது நீங்க அனுபவிக்க போறதா இல்ல வாங்கிட்டு வந்ததா? என்னது சார்? ரெண்டுமே தானே. உங்களுக்கு போடப்பட்ட ஆமாங்கய்யா. விதின்னு அர்த்தமா? போடப்பட்ட விதியே சனிதான். அப்ப அந்த சனியுடைய நிலையை வைத்து கொண்டுதான் நம்ம அத்தனை விவரங்களும் சொல்றோம். கர்மாப்படி இதுதான் நடக்கும், இப்படிதான் வரும், இப்படித்தான் பிரச்சனைகள் வரும், இப்படித்தான் நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது. நாம் எல்லாருமே குருவைத்தான் நோக்கி பயணிக்கிறோமே தவிர சனியை நோக்கி யாருமே பயணிக்கிறது இல்லை. ஏன்னா சனினாலே பயம். ஆமாங்க எல்லாருக்குமே பயம். எல்லாருக்கும் பயம், எனக்கும் தான் பயம். எனக்குமே எனக்கு பயம் இல்ல சனினாலே சார். எல்லாருக்கும் பயம். நான் தீங்கு பண்ண மாட்டேன், எனக்கு பயம் இல்லை. அதனால அந்த சனியை நோக்கி யாருமே பயணிக்கிறதே இல்லை. ஸோ சனி எந்த கட்டத்தில் இருக்கிறார், எந்த கிரகங்களுடன் இணைகிறார்? சாதாரணமாக சனி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோ. சனி கெட்டு போச்சு, பகை கிரகங்களோட தொடர்புலாம் வந்துடுச்சு. அப்போ அவரை பொறுத்த மட்டும் என்ன பிராப்தமாக அமையப் போகிறது? சனி எப்பொழுது கெட்டு போச்சோ கடைசியான வாழ்க்கை, கடைசி ஆக ஆக அவருடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க போவதில்லை. நிம்மதி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்க. புரியுதுங்களா? இதில் வந்து அந்த தொழிலுக்கு உண்டான கிரகமும் சனி தான். அப்போ கர்மாப்படி அது தொழில் என்ன ஏது அப்படிங்கிறது. இந்த தொழில்னால அந்த தீங்கு வந்துச்சாங்கிறத விட அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, குழந்தைகளை பொறுத்த மட்டும் மற்ற மனைவியை பொறுத்த மட்டும். உதாரணமாக எடுத்துக்கங்க, ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவி 90 வயசு வரைக்கும் இருக்காங்க, கணவர் எத்தனை வயசில் 55 வயசு 60 வயசில் போயிடுறாங்க. காரணம் என்ன சார்? காரணம் என்ன? ஸோ அவங்க ஜாதகத்தில் இருக்கின்ற விதி அது. ஓகே. ஆமாங்க. புரியுதா புரியலைங்களா? இப்போ 5ல் ராகு இருக்குன்னு வச்சுக்கங்க, 5ல் ராகு இருந்தால் குழந்தைகள் அதெல்லாம் இல்லையா, இல்லாமல் நம்ம அப்படி போறதே கிடையாது. குழந்தை கட்டாயமா இருக்கு, அதுவும் ஆண் வாரிசு. கட்டாயம் குழந்தை இருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு தீர்க்க ஆயுஷான்னு கேட்டால் அதை நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஓகேங்க. அடுத்த question. புரியுதா புரியுதுங்க புரியுது. உங்களுக்கு? குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு தீர்க்க ஆயுள்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? கஷ்டம்தான். அதுக்கு ஆயுளை பற்றியே பேசக்கூடாது. ஓகே. காரணம் ராகு. ராகு கொடுத்துத்தான் அடிப்பார். ராகு திசை என்ன பண்ணுது? ஸ்டார்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமான பணங்களை கொடுத்துருது. போகும்போது பையன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சி அடிக்கிறான், பீடி குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், எல்லா வேலையும் பண்ணி பூரா காரி ஆயிடும். இதான ஆமா, தன்மை. அதான் எனக்கு அப்படியே உள்டாயா. எனக்கு அப்படியே அது உள்டாயா அது. அதுதான் சொல்றேன். இது கர்மா நம்ம சொல்லிட்டோமே. சனியுடைய தன்மையை பொறுத்து ஓகே தான் ஓகே. இதையே பேசணும் நம்ம. ஆனால் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம். ஒரு சின்ன ஒரு இது, வேற ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க தசை பத்தி பேச மாட்டீங்க. இப்ப நீங்க தசை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. அப்பதான் என்ன பண்ணுறது சார்? பேசித்தான் நாங்கள் சரிங்க. எதிர்பார்க்குறாங்க, சொல்லிடுறான், எல்லாத்துக்கும் சொல்லுவோங்கிறது தான். ஐயா அந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து எப்படிங்க அது?
அது கோயம்புத்தூர்ல சார், ஓகேங்க கவுண்டம்பாளையத்தில் நேரடி வகுப்பு 3000 ரூபா ஃபீஸ் சார். ஓகேங்க 2 நாளைக்கு காலையில் டீ காஃபி அதுபோல் ஸ்நாக்ஸோட, மதியம் லஞ்சு, ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கணும் ஓகேங்க. அவங்க சொந்த செலவில். கிளாஸ் ஃபீஸ் வந்து 3000 ரூபா. சில திங்ஸு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுடைய வரைபடம் மற்றும் அவங்களுடைய பேர், அவங்களுடைய குழந்தைகள் பேர், இது போல் அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்து இதுக்கு மாற்றினா இது இப்படி பண்ணுனா நல்லா இருக்குங்கிறத அதையும் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்க சரிங்க சரிங்களா? அவ்வளோதான் சார். நாளைக்கு வந்து சார் வக்கர கிரகங்களை பற்றி, ஒரு ஜாதக கட்டத்தில் வக்கர கிரகங்கள் இருந்தால் என்ன பலாபலன்களை கொடுக்கிறது, அதற்கு உண்டான ரெமடிஸ் என்ன, எப்படி அந்த காரகத்துவத்தை அழித்து விடுகிறதா இல்லை செயல்படுத்தி விடுகிறதா, இதுபோல் முழுக்க அது பரிகாரம் ப்ளஸ் அந்த வக்கர கிரகம் என்ன பண்ணுது, என்ன செய்யுது, என்ன மாதிரி சில நன்மைகளை கொடுக்குதா தீமை கொடுக்குதா, இதுபோல் வக்கர கிரகத்தை பற்றிய நாளைக்கு வகுப்பு. அதற்கான ஃபீஸ் 159 ரூபா. காலையில் 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இதுதான். வக்கர கிரகங்கள் எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டேன். ஓகேங்க அது நீங்கள் வக்கர அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பொதுவாக அது பாவத்தின் அடிப்படையில் பார்த்தா என்ன பிரச்சனை பண்ணுது, கிரகத்தின் அடிப்படையில் பார்த்தா என்ன பிரச்சனை பண்ணுது, எல்லாத்துக்கும் அதில் பதில். இங்கே இதுதான் நான் எடுக்கவே இல்லை. நாடின்னா நாடின்னு மட்டும் வச்சுக்கல. பொதுவாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில். வக்கர கிரகங்களுடைய ஒரு தன்மை என்ன, முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தில் அது கொடுக்குற பங்களிப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கு. சரிங்க வேறு யாருக்கு சார் என்ன கருத்துக்கள், வேறு ஏதாவது சொல்லுங்கள். யாருக்கு ஒன்றும் கருத்து இல்லையா? எல்லாரும் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயா போயிட்டாங்களா என்னன்னு தெரியலீங்க ஐயா. இல்லை அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, என்ன கேட்கறதுன்னு கூட யோசிக்கலாம். பரவாயில்ல. சரி, யாருக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, செல்வராஜ் சார் என்னமோ பண்ணுறாரு. சரி, பரவாயில்ல. மீண்டும் வந்து வழக்கம் போல் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார்.